நான் தனியாக உட்காந்துருக்கிறத பார்த்த உடனே என் மாமா என் பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறேன்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். நல்லா தானே சிரித்து விளாண்டுட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம், திடீர்னு என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்பவும் ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். இல்லை, நீ ஏதோ மறைக்கிற, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னாங்க. என் மனசில் இருக்கிற அத்தனை வலிகளும் சொன்னேன். நான் என் மாமா கிட்ட சொன்னேன், சின்னதாக ஒரு தப்பு பண்ணேன், தெரியாமல் பண்ணிட்டேன். அதுக்காக தண்டனையாக என்னோடய அம்மாவும் அப்பாவும் என்னை ஹாஸ்டலில் போட்டிருக்காங்க. நான் ஹாஸ்டலில் இருந்து தான் படிக்கிறேன். இந்த ஊருக்கு வர்றதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னேன். என்னோடய மாமா என் கதையை கேட்டுட்டு, நீ பண்ணது ஒன்றும் பெரிய ஒன்றும் தப்பு இல்லை, தெரியாமல் பண்ணது தானே, அதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய தண்டனை ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வேணா உன் அம்மா அப்பா கிட்ட பேசட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அம்மா அப்பா கிட்ட இவங்க போய் கேட்டு மறுபடியும் இதை பிரச்சனை பெருசாகிருமோ அப்படிங்கிற ஒரு பயம். என் மாமா கிட்ட நான் ஷேர் பண்ண அத்தனை வழிகளுமே எனக்கு நிம்மதி கொடுத்தது. கொஞ்சம் மனசு லேசாக இருந்தது. மறுநாள் ஊருக்கு கிளம்பணும். ஆனால் எனக்கு ஊருக்கு கிளம்ப விருப்பமே இல்லை. கூட ஒரு 10 நாள் இங்கே இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ நைட்டு இதை நினச்சிட்டே பட்டுட்டு இருந்தேன். கடவுளுக்கு கேட்டுச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுநாள் காலையில் என்னோடய அக்கா ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டான். அதனால் ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஊரில் இருக்கிறதாக ஆயிடுச்சு.